நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரும் வாகனங்களுக்கு இ-பாஸ் பெற வேண்டும் என்ற நடைமுறை அமலுக்கு வந்ததை அடுத்து கூடலூரை அடுத்த தமிழக கேரள எல்லை சோதனை சாவடிகளில் இ-பாஸ் உள்ள வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஞானசேகர். சென்னை உயர்நீதிமன்றம் ஊட்டி மற்றும் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் தங்களின் விவரங்களை, பயணிக்கும் வாகனங்களின் எண்களையும், அவர்கள் வரும் நாள், தங்கும் கால அளவு, தங்கும் இடம் ஆகிய விவரங்களையும் முன்கூட்டியே இணையத்தின் மூலமாக விண்ணப்பித்து இ-பாஸ் பெற்று அந்த அடிப்படையில் வாகனங்களுக்கு சுற்றுலா பயணிகளும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு இருந்தது. ஊட்டியில் வருகின்ற 10ஆம் தேதி மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா தொடங்குகிறது. இதைத் தொடர்ந்து இன்று 7ஆம் தேதி முதல் இ-பாஸ் நடைமுறைக்கு வந்துள்ளது. தமிழக, கர்நாடகா மற்றும் கேரளா மாநில எல்லைகள் இணையும் கூடலூர் பகுதியில் உள்ள நாடுகாணி, கக்கநல்லா, பாட்டவயல், சோலாடி உட்பட 7 சோதனை சாவடிகளில் இ-பாஸ் பெற்று சுற்றுலா பயணிகள் வருகிறார்களா என கூடலூர் ஆர்டிஓ செந்தில்குமார் தலைமையில் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஆய்வு செய்து வாகனங்களை அனுமதித்து வருகின்றனர்.